శ్రీనివాస గోవింద శ్రీ వెంకటేశ గోవింద గోవింద హరే గోవింద గోకులనందన గోవింద పక్షివాగణ గోవింద భాగవత ప్రియ గోవింద భక్తరక్షక గోవింద ಶಿಷ್ಟಪರಿಪಾಲನ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರೆ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಪುರುಷೋತ್ತಮನೇ ಗೋವಿಂದ ಪುಂಡರೀಕಾಕ್ಷ ಗೋವಿಂದ ಪುರಾಣ ಪುರುಷ ಗೋವಿಂದ ಭೂಲೋಕರಕ್ಷಕ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರೆ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಗರುಡವಾಗಣ ಗೋವಿಂದ ಕಾರುಣ್ಯಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ಕರುಣಾಸಾಗರ ಗೋವಿಂದ ಕಣ್ಗಂಡ ದೈವಮೇ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರೆ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ವೆಂಕಟರಮಣ ಗೋವಿಂದ ಸಂಕಟಹರಣ ಗೋವಿಂದ ಪಂಕಜನಯನ ಗೋವಿಂದ ಭಾಗವತ ಪ್ರಿಯ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರೆ ಗೋವಿಂದ ಗೋಕುಲನಂದನ ಗೋವಿಂದ ಸಪ್ತಗಿರಿವಾಸ ಗೋವಿಂದ ಸಾಗಸಮೂರ್ತಿ ಗೋವಿಂದ ನಿತ್ಯ ಕಲ್ಯಾಣ ಗೋವಿಂದ ನಿರಂತರ ವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀನಿವಾಸ ಗೋವಿಂದ ಶ್ರೀ ವೆಂಕಟೇಶ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ಹರೆ ಗೋವಿಂದ கோகுலநந்தன கோவிந்தா. எல்லோருக்கும் அடியனுடைய பணிவான நமஸ்காரங்கள். நாம் மகாபக்த விஜயம் என்னும் தலைப்பிலே பல்வேறு மகான்களுடைய சரிதங்களை ருசித்து அனுபவித்து வருகிறோம். அதிலே இன்றைய தினம் நாம் அனுபவிக்க இருப்பது 34வதாக ஸ்ரீ ஜெயவந்த பக்தர். ஜெயவந்த பக்தர் என்பவருடைய சரித்திரம் அல்லது சரிதம் அல்லது வாழ்க்கை வரலாறு, இது நமக்கு ஒரு பாடமாக நம் கண்முன் வாழக்கூடிய ஒருவரை கூட நமக்கு கண்முன் காட்டுகிறது. நம்முடைய முன்னோர்களெல்லாம் பகவானை பல்வேறு வடிவங்களில் பார்த்தால் கூட ஒன்றே ஒன்று கண்ணுக்கு தெரியாத ஒன்றை பகவானாக நினைத்தார்கள், செயலிலும் சொல்லிலும். அது என்னவென்றால் சத்தியம். பகவான் மகாத்மா காந்தி கூட தன்னுடைய வாழ்க்கை வரலாற்றிலே தனக்கு ஏற்பட்ட சோதனைகளை சொல்லும்போது சத்திய சோதனை என்று தான் குறிப்பிட்டார். மை எக்ஸ்பெரிமெண்ட் வித் ட்ரூத் அப்படின்னு தான் அந்த புக்கை எழுதினார். ஒவ்வொரு மனிதனும் தினம் தினம் சந்திக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா சத்தியத்துக்கு ஏற்படக்கூடிய சோதனை. ராமாயணத்தில் கூட இது வரும். 2 வகையான வாக்குகள் கொடுக்கிறான் தசரதன். அப்பொழுது ஒன்று தன்னுடைய மனைவியாக கைகேயிக்கு உன்னுடைய 2 வரங்கள் பொதுவாக கொடுத்துட்றான். பின்னால் கைகேயி கேட்கும்போது என்ன பண்ணுறான், எனக்கு என்னுடைய மகனுக்கு பட்டம் கொடுக்கணும், அடுத்தபடியாக ராமன் 14 வருஷம் வனவாசம் போகணும்னு. இது தெரிஞ்ச கதை தான். இப்பொழுது தசரதனுக்கு ஒரு சத்திய சோதனை ஏற்படுகிறது. அதுக்கு பேர் தர்ம சங்கடம்னு சொல்லலாம். சத்திய சோதனைக்கு தர்ம சங்கடம்னு இன்னொரு வார்த்தை. தர்ம சங்கடம்னா என்னன்னு கேட்டால் சத்தியத்தை தர்மமாக கடைப்பிடிப்பது. ஒவ்வொரு வகையான தர்மம் இருக்குது. தர்மங்கள்லாம் நம்ம எல்லோரும் பொதுவாக வாழ்க்கையில் என்ன நினைக்கிறோம், தர்மம்னா ஒருத்தருக்கு பிச்சை போடுறதோ அல்லது உதவி பண்ணுறதோ தர்மம்னு நினைக்கிறோம். தர்மத்துக்கு பல வகையான சந்தர்ப்பங்களில் தர்மத்துக்கு ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. நமக்கு தெரிஞ்ச வரை பார்ப்போம்.
வாக்கு தர்மம்னு பேர். அதாவது சத்தியப்படி சொன்ன வாக்கை காப்பாற்றுவதில் வாக்கு தர்மம். பொருளாலோ அல்லது உடல் உழைப்பாலோ நாம் செய்யக்கூடிய தர்மத்துக்கு பொருள் தர்மம், தானம் தர்மம்னு சொல்கிறோம். அடுத்தது, நாம் செய்யக்கூடிய தொழிலிலே ஒரு நேர்மையை கடைப்பிடிப்பது தொழில் தர்மம் அல்லது வியாபார தர்மம். ஒரு யுத்த வீரன் இருக்கான், அவன் யுத்தம் இப்படித்தான் பண்ணணும் என்று அவர் தர்மம் வச்சிருப்பான், அதுக்கு பேர் யுத்த தர்மம். ஒரு அரசு நடத்துகிறான், அரசு தர்மம். ஒரு நீதிபதி இருக்கார், நீதி தர்மம். இப்படி தர்மங்கள் பல வகையான, சில பேர் திருடுறதால கூட திருடுகளை ஒரு தர்மம் வச்சுருப்பான். பெரிய பணக்காரன்டா போய் கொள்ளையடிப்பான், கஷ்டப்படுறவன்ட்டு கொள்ளையடிக்க மாட்டேன்னு. அந்த தர்மம் என்பது என்னென்னா, ஒரு கடைப்பிடிக்கக்கூடிய ஒன்றை அதிலே ஒரு சத்தியத்தை கடைப்பிடிப்பது, அதில் ஒரு நேர்மையை கடைப்பிடிப்பது. அதை, அந்த செயலை அது யாரும் நிர்பந்தித்தோ அல்லது யாரும் ஒரு அதுக்கு ஒரு உறுதிமொழி கொடுத்தோ செய்கிறதில்லை, இயல்பாகவே அதை எடுத்துக்கொள்வார்கள். இது எப்படி இருந்ததுன்னா, இப்போல்லாம் என்னென்னு கேட்டால் சத்தியமாக சொல்லு அப்படிங்கிறோம். அப்போ அப்படி இல்லை, சொல்கிறதே சத்தியம்தான். சத்தியம் இல்லாத வார்த்தையை, உண்மைக்கு புறம்பான விஷயத்தை சொல்கிறதே கிடையாது. இப்போ ஏதாவது ஒன்று சொன்னோம், நம்ம வேடிக்கையாக கூட சொல்லுவோம், சொல்லு சத்தியமாக சொல்லு, நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு கேட்போம். ஏதாவது ஒரு கேட்டோன்னா நீ சொல்கிறது உண்மையா அப்படின்னு. அந்த கேள்விக்கு அவசியம் இல்லாத காலம் இருந்தது. அப்படி நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். அதாவது சத்தியத்தை அதே ஒரு தர்மமாக கடைப்பிடித்தார்கள். நம்ம தர்மம்னா இப்போ ஒருத்தனுக்கு உதவி பண்ணுறதோ அல்லது பிச்சை போடுறதோ அல்லது ஏதோ ஒன்று கொடுக்கறது தான் தர்மம்னு நினைத்து கொண்டிருக்கோம். இதில் உயர்ந்த தர்மம் என்னென்னா சத்தியத்தை கடைப்பிடிப்பது. அதான் அழகாக கம்பன் சொல்லுவான், வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனி பரதன் முன் தோன்றினாயே. உங்கள் அப்பாவுக்கு வாலி எதிரி. ராமனுக்கு என்ன ஒரு சிறப்புன்னு கேட்டால், இங்கிலீஷில் சொன்னால் கிரெடிட். ராமனுக்கு ஒரு கிரெடிட் என்னன்னு கேட்டால், பல்வேறு அவதாரங்கள் எடுத்தால் கூட ராமாவதாரத்தை ஏன் சிறப்பு சொல்கிறோம்னா, ராமனால் யார் பாதிக்கப்படுகிறார்களோ அல்லது ராமனால் யார் தாக்கப்படுகிறார்களோ அல்லது ராமனுக்கு யார் எதிரி என்று நம்மால் கருதப்படுகிறோமோ அவர்கள் ராமனை புகழ்ந்தார்கள். ராமாயணத்தில் ராமனுக்கு எதிரி ரெண்டு பேர் தான், மற்றவர்களெல்லாம் எதிரியாக இல்லை. எதிரின்னு நினச்சே அவன் சண்டை போடலை யார் மற்றவர்கள்ட்ட. ராமனால் எதிரியாக கருதப்பட்டு போர் புரிந்தது ரெண்டு பேர்கிட்ட தான், மற்றவர்கள்லாம் விளையாட்டாக தான் செஞ்சான். நேர் எதிரியாக இவர்களை அழித்தே தீர வேண்டும் என்ற முடிவோடு சண்டை போட்டது. ஏன்னா தாடகையை வதம் பண்ணியிருக்கா, கரதூஷணன் வதம் எத்தனையோ இருக்குது ராமாயணத்தில். ஆனால் எதிரியாக திட்டமிட்டு அல்லது சங்கல்பம் எடுத்துக்கொண்டு போர் புரிந்தது இந்த ரெண்டு பேர்கிட்ட. அது வாலி, ராவணன், ரெண்டு பேரும் புகழ்ந்தார்கள். வாலி எப்படி புகழ்ந்தான்னா, வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனேனா. ராமா நீ யார் தெரியுமா? ஏன்னா அவனுடைய பரம்பரையுடைய பெருமையை வாலி சொல்கிறான். நீ எப்படிப்பட்ட பரம்பரையில் வந்தவன் தெரியுமா? உங்கள் அப்பாவுக்கு வாய்மையை காப்பாற்றணும்னு ஒரு இது, கைகையை கொடுத்த வாக்கை காப்பாற்றினால் மரபு போயிடும். சரி, மரபு பிரகாரம் ராமனுக்கு தான் மூத்தவனுக்கு பட்டம் கொடுக்கணும்னு கட்டினா வாய்மையும் கொடுத்த வாக்கு கெட்டு போயிடும். அப்போ வாக்கையும் மரபையும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை தன்னுடைய உயிரை விட்டான். வாய்மையும் மரபும் காத்து மண்ணுயிர் துறந்த வள்ளல்னா, நமக்கெல்லாம் உயிர் இன்னுயிர். என் உயிரப்பா விட மாட்டோமா? அவன் மண்ணுக்காக உயிர் வாழ்ந்தான். மண்ணுயிர் துறந்த வள்ளல் தூயவன் மைந்தனே அப்படின்னு சொன்னான். அடுத்தது இன்னொன்று சொன்னான், நீ மூலம் நீ முற்றும் நீ ஆதி நீ அந்தம் நீ எல்லாம் சொல்லிட்டு பாராட்டுறான். ஆவி போகும் வேலை தண்ணில் அறிவு தந்து அருளினாய் அப்படின்னு சொல்லி
வாலி பாராட்டுவான். ராவணன் தோற்று விட்டு திரும்புவான். அப்போ மாலிவான் கேட்பான், நான் அப்போவே சொன்னேன்னு கேட்டியா, ராமன் எவ்வளோ பலசாலின்னு எனக்கு தெரியுமே, போருக்கு போகாதேன்னு சொன்னேன்னு கேட்டியானா? அப்போ சொல்லுவான், நாசம் வந்து உற்ற போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேனா. எனக்கு கெட்ட காலம்னு வந்துருத்து, ஆனால் எனக்கு பகைவன் வந்து நல்ல பகைவன். ராமன் எல்லாரும் காருண்யமூர்த்தி காருண்யமூர்த்தி கருணாசாகரன்னு சொல்கிறாங்க. ஆனால் அவன் சண்டை போடும்போது அவன் முகத்தில் ஒரு கடுமையான ஒரு சண்டை போடுற ஒரு கடுமையான ஒரு முகமே இல்லை. ஏதோ கூனிட்ட மண் உருண்டை எரிஞ்சது மாதிரி விளையாட்டாக அஸ்திர பிரயோகம் பண்ணான்னு சொல்லி பாராட்டுவான். இந்த 2 பாராட்டும் ஏன் ராமனுக்கு கிடைத்ததுன்னா, ராமன் சத்தியமூர்த்தியாக திகழ்ந்தவன். இது ராமாயணம் கேட்டு வளர்ந்தவர்களெல்லாம் சத்தியத்துக்கு முக்கியம் கொடுத்தவர்களாக இருந்தார்கள். ராமாயணத்தை கதையாக பார்க்கலை. நம்மளாம் ராமாயணம்னா ஒரு கதை. சீதை தூக்கிட்டு போனான் ராவணன், ஆஞ்சநேயர் உதவி பண்ணார், பல்வேறு ராமனுடைய குணங்களை செய்யும். ஆனால் ராமனுடைய ஸ்வரூப லட்சணத்தில் குண சௌந்தரியத்தில் மிக சிறப்பாக சிலாகிக்கப்படுவது அல்லது பாராட்டப்படுவது ராமனுடைய அவனுடைய சத்தியமான வாக்கு. ராமன் ஒரு வில் ஒரு இல் ஒரு சொல்னு வாழ்ந்தவன். ஒரு சொல்ங்கிறது சத்தியம், ஒரு வில்ங்கிறது யுத்த தர்மம், ஒரு இல்ங்கிறது இல்லற தர்மம். 3 தர்மங்களையும் கரெக்டாக படித்தான். இல்லற தர்மத்தையும் எப்படி நடக்கணும்னு காட்டினான். ஒரு வில் என்பது யுத்த தர்மம் தெரியும் அழகாக. ஆயுதம் இல்லாமல் வந்த ராவணனை பார்த்து இன்று போய் நாளை வான்னு சொன்னான், யுத்த தர்மம். சத்திய தர்மம் என்பது கொடுத்த வாக்கை தனக்கு பழி வந்தாலும் பரவாயில்லை என்று காப்பாற்றினான். சுக்ரீவனுக்கு சொன்னான், உன்னுடைய எதிரி என்னுடைய எதிரி, இன்று நீ என்னிடம் அடைக்கலம் புகுந்து விட்டால் உன்னை நான் காப்பாற்றுறேன்னா. அதே மாதிரி விபீஷணன் வந்து அடைக்கலம் போகும்போது விபீஷணனுக்காக பல்வேறு உதவிகளை பண்ணான். எதுக்காக சொல்கிறேன்னா, அந்த சத்தியத்தினுடைய முக்கியத்துவம் அவ்வளவு. அப்போ ஒருத்தன் சத்தியம் பேசினான்னா அவன் பூஜை புனஸ்காரங்களே அவனுக்கு தேவையில்லை. எவன் ஒருவன் சத்தியப்படி வாழ்க்கை நடத்துகிறானோ அவன் நித்திய வாசனாக இருப்பான். அதனால தான் நம்முடைய இந்து கலாச்சாரத்தில் ஒன்று நமக்கு முன்னால், இன்னும் சொல்லப்போனால் ராமாயண காலத்துக்கு முன்னாலேயே வாழ்ந்தவன் ஹரிச்சந்திரன். இதே சூரிய வம்சத்தில் வந்தவன். அந்த ஹரிச்சந்திரனை நாம் இன்றைக்கும் போராட்டுறோம். ஹரிச்சந்திரனுடைய வாரிசு கிடையாது நம்ம. ஹரிச்சந்திரனுடைய வம்சமோ இதோ கிடையாது. ஆனால் இன்றும் ராமனை கூட சொல்கிறதில்ல. சத்தியமான இதுக்கு உண்மை சத்தியம் இதுக்கு உதாரண புருஷனாக யாரை சொல்லணும்னா ஹரிச்சந்திரனை சொல்கிறோம். ஏன்னா அவன் பல கஷ்டங்கள் ஏற்பட்டப்போ கூட அரசனாக இருக்கிறவன் ஒரு சங்கல்பம் பண்ணான், சத்தியத்தை மீற மாட்டேன்னு. அந்த சத்தியத்துக்காக அவன் ராஜாவாக இருக்கிறவன் சுடுகாட்டில் பிணங்களை எரிக்கக்கூடிய நிலைமைக்கு போனப்போ கூட தன்னுடைய நிலை மாறலை. அப்போ கூட விஸ்வாமித்திரர் வந்து கேட்குறார், நீ சத்தியத்தை நீ கொடுத்த வாக்கை நான் கொடுக்கலைன்னு சொல்லிவிடு, இப்போதே உன்னோட ராஜ்யமெல்லாம் உனக்கு திரும்ப கிடச்சிடணும். அப்போவும் அவன் கஷ்டத்தை ஏற்றுக்கொண்டால் கூட என்னுடைய கொடுத்த வாக்கை நான் மீற மாட்டேன்னு சத்திய பிரமாணம்னு. அதனால் இன்றைக்கும் கோயிலில் சத்திய பிரமாணம்னு வாங்குகிறோம். வேலையை விட்டு அவன் சொல்கிறத அது உண்மைன்னு ஏற்றுக்கிறோம். சத்திய பிரமாணம்னு பண்ணியாச்சுன்னா அவன் பொய்யே சொன்னால் கூட அதை நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அது பொய்ன்னு முடிவு பண்ணும். இவன் பொய் சொல்கிறவன் தான் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வராது. அதான் சத்திய பிரமாணம்னு இன்றைக்கு கூட நீதிமன்றங்களில் பகவத்கீதையை தொட்டு சத்தியம் பண்ணுறோம். அப்படி சத்தியத்துக்கு மதிப்பளித்து வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள்.
அந்த சத்தியம்ங்கிற ஒளி ஒரு தேவ வாக்காக இருந்தது அவர்கள் நடைமுறையில். ஏன்னா அப்படி இருந்தால் என்ன ஆகும்னா உலகம் செழிக்கும், உலகம் நல்லா இருக்கும். இன்றைக்கும் நம்மை இந்திய நாட்டில் எவ்வளவு மோசமான சூழ்நிலையில் கூட இன்றைக்கும் அதற்கென்று ஒரு மதிப்பு. ஒருத்தன் சொன்னான்னா அவனுடைய வாக்கு உண்மையாக இருக்கும், அதில் எந்த வகையான பொய் இருக்காது என்று நம்பக்கூடிய வகையில் உள்ளவர்கள் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களே நாம் மகான்கள் என்று போற்றுகிறோம். அவர்கள் எந்த நிலைமையில் வேணாலும் இருக்கலாம், சாதாரண குடிசையில் இருப்பவனாகவும் இருக்கலாம், அரசனாகவும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இந்த சமுதாயத்திலே உரிய மரியாதையும் உரிய சிறப்பும் கொடுக்கப்பட்டு வருகிறது. அப்படிப்பட்ட வகையிலே ஒரு பக்தர்னா எல்லாரும் பக்தர்னால் உடனே பஜனை பண்ணணுமோ அல்லது புஸ்தகங்கள் எழுதணுமோ அல்லது போதிக்கணுமோங்கிற அவசியம் இல்லை. அவருடைய வாழ்க்கை நெறிமுறை சரியாக இருந்தாவே அவரையே ஒரு மகானாக பக்தராக போற்றி பாராட்டுகிறோம். இதிலே ஜெயவந்த பக்தர் என்று ஒருவர், அவருடைய சரிதம் நமக்கு ஒரு பாடமாக அமைகிறது. அப்பொழுது அப்படிப்பட்டவர்களை பகவான் ரட்சிக்கிறான் அவர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது. அதுதான் இந்த கதை. இவருடைய ஊர்த்தெல்லாம் ஒன்றும் நமக்கு கிடைக்கப்பெறவில்லை. இவருடைய தொழில் வாணிபம், வியாபாரம். ஆனாலும் வியாபாரத்திலையும் ஒரு நேர்மையை கடைப்பிடித்து கொண்டு வந்தார். ஆனால் இவருடைய மனமானது வியாபாரத்தில் இருந்தால் கூட ஆத்ம விசாரணை, நம்ம எங்கேருந்து வந்தோம், ஏன் இந்த பிறவி, இது மாதிரி விசாரணை, இது அந்த ஆத்ம விசாரம்னு பேர். விசாரம்னா கவலைன்னு அர்த்தம். அதாவது நம்ம காசு பணம் இல்லை, இல்லாட்டி மனைவி சரியில்லை, குடும்பம் சரியில்லைங்கிற விசாரம் வேறு. இந்த ஆத்மாவை பற்றி விசாரம், இந்த ஆத்மா எங்கேருந்து வந்தது, இது எங்கே போகிறது. அப்போ இந்த ஆத்மாவை கரையேற்றுவதற்கு நம்ம உடம்பை எப்படி சுத்தம் பண்ணுறோம். அதான் புற தூய்மை நீரால் அமையும், அகத்தூய்மை வாய்மையால் அமையும்னு சொல்லி குறள். நம்ம மனசு தூய்மைங்கிற மனசு தூய்மையாக இருக்குன்னா எதனாலனா வாய்மையை கடைப்பிடித்தால் மனசு தூய்மையாக இருக்கும். உடம்பு சுத்தமாக இருக்கணும்னா என்ன பண்ணுறோம், சோப் போட்டு குளித்து உடம்பை சுத்தமாக்கிக்கிறோம். மனசு சுத்தமாகணும்னா உண்மையை பேசினால், உண்மையை கடைப்பிடித்தால், சத்தியத்தை கடைப்பிடித்தால் மனசு தூய்மையாகும். இது வள்ளுவன் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வியாபாரத்தில் ஒரு நேர்மையும் அளவான லாபமும் இது கொண்டு ஆத்ம விசாரணை, தத்துவ விசாரணை இதில் மனசை செலுத்தி கொண்டு வந்தார். ஒரு குறிப்பிட்ட காலம் வியாபாரம் செய்தார். சொல்லவே வேண்டாம், நேர்மையான வியாபாரம்னா எல்லோரும் தேடி வருவார்கள். அதனால் இவரை தேடி வியாபாரம் வந்தவுடனே செல்வம் பெருகியது. ஏற்கனவே இவருடைய மூதாதையர்கள் சேர்த்து வைத்த செல்வமும் இருந்தது. இவருக்கு 6 புதல்வர்கள். ஆனால் அவர்களுக்கு அவர்களும் ஓரளவு கல்வி பயின்றிருந்தனர். இவருக்கு ஒரு நாள் திடீரென்று ஒரு எண்ணம் தோன்றியது. இவருக்கு இந்த 6 புதல்வர்களுக்கும் தன்னுடைய குடும்பத்துக்கும் வேணுங்கிற அளவுக்கு செல்வம் சேர்ந்து விட்டது. நிலம் குளம் எல்லாமே வியாபாரம் பண்ணுறதுனால அவருக்கு இருக்கக்கூடிய வசதிகள் பெருகிவிட்டது. அப்போ இவருக்கே மனதுக்குள்ள ஒரு சலிப்பு அல்லது மாற்றம் தோன்றியது. இன்னமும் நம்ம வியாபாரம் செய்து மேற்கொண்டு சொத்து சேர்த்து அல்லது அளவுக்கு அதிகமான சொத்தை சேர்த்து என்ன பண்ண போகிறோம். எவ்வளோ சொத்து இருந்தாலும் அந்த ஒரு சான் வயிற்றுக்கு தான் சாப்பிட போகிறோம். இந்த என்சான் உடம்புக்கு தான் நம்ம அலங்கரிக்க போகிறோம். இதுக்கு மேலே படுப்பதற்கு 7 அடி 8 அடி நிலம்தான் சொந்தம். நமக்கு பெரிய பங்களா கட்டி வச்சாலும் நம்ம பங்களா பூராமல் நம்ம இருக்க முடியும். நாம் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட எல்லை தான். அதிகபட்சம் போனால் 10க்கு 10 ஒரு அறை, அதில் ஒரு படுக்கை, அவ்வளோதான் அனுபவிக்க முடியும். என்னுடைய வீடுன்னு சொல்லி புறண்டுண்டா இருக்க முடியாது. அதே போன்று வீட்டு நிறைய உணவு வகைகள் இருந்தாலும் அத்தனையும் நம்ம சாப்பிட முடியாது. வயிறு கொள்ளும் அளவுக்கு தான் சாப்பிட முடியும்.
சுவையான பானமாக இருந்தால் கூட ஒரு அளவோடு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே முடியாது. அப்போ நம்முடைய குடும்பத்தில் உள்ள மனைவி மற்றும் 6 குழந்தைகளுக்கு தேவையானதுக்கு மேலே நம்மிடம் இருக்கிறது. ஆகவே இனிமேல் நாம் வியாபாரம் செய்ய வேண்டியதில்லை. நம்மிடம் அதிகப்படியாக இருப்பதை தான தர்மங்கள் செய்து இந்த பிறவி பிணியை தீர்த்து கொள்வோம். இந்த பிறவி பிணின்னு சொன்னார்கள். பிறவி என்பதே ஒரு வியாதி மாதிரி. அதுக்கு சரியான மருந்து என்னன்னு கேட்டால் தான தர்மங்களும் நல்ல விஷயங்களை பற்றி சிந்திப்பதும் பேசுவதும் தான் மருந்து. அந்த மருந்தை நாம் உட்கொண்டால், அந்த மருந்தை நாம் கடைப்பிடித்தால் நம்முடைய பிறவி பிணிங்கிறது நீங்கிடும். அது நீங்கிவிட்டால் நமக்கு நிரந்தரமான சந்தோஷம் கிடைக்கும். இது அதுக்கு தான் சொன்ன சிற்றின்பம் பேரின்பம்னா. நாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய அத்தனை சிற்றின்பம் சில நேரம் தான் இருக்கும். தாகமாக இருக்கும், ஒரு டம்ளர் தண்ணி சாப்பிட்டோன்னா தாகம் அடங்கிடும். அதோட அதுக்கப்புறம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் தண்ணி குடிக்கணும்னே தோணாது. வயிறு பசியாக இருக்கும், சாப்பிடுவோம். சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் அமிர்தமே கொண்டு வந்து கொடுத்தாலும் நமக்கு அது ருசிக்காது. பொருளாதாரத்தில் மார்ஷல்னு ஒருத்தன் எழுதினான், லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னு. அதே மாதிரி லா ஆஃப் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ்னு எழுதினான். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ்னால் என்னென்னா, ஒரு நம்ம பசியாக இருக்கோம், நம்ம முன்னால் 10 ஆப்பிள் வச்சுருக்கோம். முதல் ஆப்பிள் சாப்பிடும்போது நமக்கு ஒரு திருப்தி இருக்கும், ஒரு நிறைவு தெரியும். 2வது ஆப்பிளை சாப்பிடும்போது அதனுடைய நிறைவு முதல் ஆப்பிள் அளவு நிறைவு இருக்காது, குறைஞ்சின்னு போகும். 3வது ஆப்பிள் சாப்பிடும்போது நமக்கு அதை விட இன்னும் கொஞ்சம் குறையும். 9வது ஆப்பிளை சாப்பிடும்போது நமக்கு வெறுப்பாகவே ஆகிடும். அந்த ஆப்பிளை கண்டாவே ஒரு வெறுப்பாகிடும். இதுக்கு பேர் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன்ஸ். லா ஆஃப் இன்க்ரீஸிங் ரிட்டர்ன்ஸ்னு இருக்குது. சில விஷயங்கள் செய்ய செய்ய நமக்கு சந்தோஷம் ஜாஸ்தியாகும். இன்றைக்கி நம்ம சக்தியோடு இருக்கோம், ஒருத்தனுக்கு ஒரு 100 ரூபா உதவி பண்ணுறோம், அப்போ நமக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்கும். அடுத்த நாள் நம்ம வசதி பெருகி ஒருத்தனுக்கு 1000 ரூபாய்க்கு உதவி பண்ணுவோம், அப்போ நம்முடைய சந்தோஷங்கள் கூடும். அதுமாரி ஒரு தர்ம காரியங்களோ அல்லது பகவான் பற்றிய விஷயங்களோ செய்யும்போது நம்முடைய சந்தோஷங்கள் பெருக்கெடுத்து ஓடும். இப்போ 108 திவ்ய தேசங்கள் போகிறோன்னா, திருப்பதிக்கு போயிட்டு வந்தோடனே ஒரு சந்தோஷம் இருக்கும். இன்னொரு தடவை வேறு கோயிலுக்கு போவோம், அங்கே போனால் அதில் இன்னும் ஒரு சந்தோஷம் இருக்கும். அதே திருப்பதிக்கு 2வது தடவை போகும்போது இன்னும் சந்தோஷமாக இருக்கும். எத்தனை தடவை போனாலும் சந்தோஷங்கள் பெருகிக்கொண்டு தான் இருக்கும். அதே பெருமாள் தான், அதே ஊர் தான், அதே கோவில் தான். எத்தனை தடவை போனாலும் நமக்கு சந்தோஷம் என்பது, சந்தோஷமும் ஆத்ம அனுபவமும் கூடுமே தவிர குறையாது. அதான் 10 தடவை போய் இல்லாட்டி ஏன் திருப்பதியில் லட்சக்கணக்கான ஜனங்கள் தினமும் கூடுவாங்க. அவங்க எல்லாரும் முதல் தடவை வர்றவங்களாலாம் கிடையாது. எல்லாம் 10 தடவை 15 தடவை 20 தடவை 30 தடவை வந்தவங்களாக தான் இருப்பாங்க. எல்லா ஆலயங்களும் அப்படி தான். பழனிக்கு காவடி எடுத்துக்கொண்டு போவார்கள். ஏன்னா இந்த ஆத்ம அனுபவம்ங்கிறது பருக பருக நமக்கு இன்னும் நம்முடைய சந்தோஷத்தை கூட்டும், நம்முடைய ஆவலை தூண்டும். அது மாதிரி பஜனை பண்ணுறோம், திரும்ப திரும்ப அதே நாமாவளியை தான் சொல்ல போகிறோம். கோவிந்தா ஹரே கோவிந்தா கோகுலநந்தன கோவிந்தா. அதுக்கு எத்தனையோ கோவிந்தா சொல்கிறோம். பட்சிவாகனா கோவிந்தா, பாகவத பிரிய கோவிந்தா, துஷ்ட நிகிரக கோவிந்தா, சிஷ்ட பரிபாலன கோவிந்தா. எத்தனை கோவிந்தா சொன்னாலும் நமக்கு அலுப்பு தட்டுவதில்லை, சலிப்பு ஏற்படுவதில்லை. ஏன்னா அதான் பகவத் அனுபவங்கிறது. பகவத் அனுபவம், பாகவத அனுபவம், தர்மத்தினால் ஏற்படக்கூடிய அனுபவம், இதெல்லாம் நமக்கு மேலும் மேலும் நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குமே தவிர அதில் நமக்கு ஒரு கஷ்டமோ அல்லது வருத்தமோ அல்லது போதுங்கிற இது தோணவே தோணாது. அப்படிப்பட்ட இவர் யோசிச்சார், இந்த செல்வமெல்லாம் நமக்கு போதும் என்ற நிலை ஏற்பட்டது. உடனே வியாபாரத்தை நிறுத்திட்டார். இன்னொன்று அவருக்கு தோணுது, இதான் ஒரு நல்ல சிந்தனைங்கிறது. நம்ம நேர்மையாக தான் வியாபாரம் பார்க்குறோம்,
ஜனங்கள் எல்லாம் நம்முடைய கடைக்கே வந்து நம்மிடமே வந்து எல்லாரும் வியாபாரம் செய்கிறார்கள். அப்போ என்ன ஆகுறதுன்னா, நமக்கு சொத்து மேல் மேலும் பெருகுகிறது. ஆனால் மற்ற கடைக்காரர்கள், மற்ற வியாபாரிகளுக்கெல்லாம் அவர்கள் கொஞ்சம் கொஞ்சம் வியாபாரத்தில் சில நுணுக்கங்கள்லாம் செய்து தப்பு தவற போகிறதுனால அதனால் அவர்களிடம் வியாபாரம் படுத்து விடுகிறது. எல்லாருங்க அவர்களுக்கெல்லாம் வியாபாரம் இல்லை. அப்போ நம்ம அடுத்தவர்களுடைய வியாபாரத்தை கெடுத்துக்கொண்டு மேற்கொண்டு நாம் ஏன் சொத்து சேர்க்கணும், வேண்டான்னு கடையை மூடிடுறார். இது மூடின உடனே இப்போ நல்ல வசதியோடு வாழ்ந்த குழந்தைகள் நல்லா யோசிச்சு பார்த்துக்கணும். இந்த 6 குழந்தைகளும் எப்படி இருக்குது? இவர் நல்ல வசதியோடு வியாபாரம் பெருக்கி இருக்குது, ஏற்கனவே குடும்ப சொத்துக்கள்லாம் இருக்குது, குழந்தைகள்லாம் நல்ல வசதியோடு நல்லா படித்து நல்ல நிலைமையில் இருக்கிற குழந்தைகள். இந்த நேரத்தை திடீர்னு வியாபாரத்தை மூடிவிட்டு தான் அதிகப்படியாக இருக்கக்கூடிய சொத்தாக கருதக்கூடிய விஷயங்களை, அதாவது நிறைய இப்போ அவருக்கு தேவை வந்து ஒரு கோடினா 2 கோடி 3 கோடி இருக்குன்னா பாக்கி இருக்கக்கூடிய ரூபாய் பணங்களை ஐஸ்வர்யங்களை இவர் தர்மம் பண்ணிட்டு வீட்டில் பஜனை கச்சேரி மற்ற ஆத்ம விசாரத்தில் ஈடுபட ஆரம்பித்தார். உண்மையிலேயே இதில் ஒரு இல்லறத்தில் உள்ள ஒரு கஷ்டம் என்னென்னா, சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் நம்ம ஆதரிப்பார்கள், நம்ம பாராட்டுவார்கள். நல்ல அப்பா, நல்ல கணவன், நல்ல தாத்தான். ஆனால் நல்ல விஷயங்களை நமக்கு மனதில் செலுத்தும் போது, நல்ல விஷயங்களில் நம்முடைய மனம் செலுத்தும் போது பல்வேறு சோதனைகள் ஏற்படும். அப்போது ஒத்துழைப்பு கிடைக்காது. கிரகஸ்தத்தில் உள்ளவனுக்கு ஒரு சிரமம் இதுதான். இவன் 24 மணி நேரம் பஜனை பண்ணணும்னு ஆசைப்படுவான், நடக்காது. 24 மணி நேரம் பெருமாளை பற்றி நினைக்கணும்னு நினைப்பான். கிரகஸ்தனுக்கு அது கிடையாது. அதனால தான் இல்லறத்தில் வந்து ரொம்ப உயர்ந்ததாக சொன்னார்கள். பகவானே கீதையில் கர்மயோகத்தை பற்றி அழகாக சொல்லுவார். உன்னுடைய கர்மாவை செய், அதோடு எனக்கு என்ன செய் போகிறோம். பக்தி யோகம் ஞான யோகம்லாம் அப்புறம். உனக்கு விதிக்கப்பட்ட கர்மாவில் நீ சிரத்தையாக பண்ணு. ஆகவே இந்த குழந்தைகளுக்கெல்லாம் 6 பேரும் சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து பழகியவர்கள். அதுக்கு பணம் இருந்ததுன்னா நம்முடைய மனம் வந்து நல்லதை விட கெட்டதில் தான் அதிக நாட்டம் வரும். இது ஒரு இயற்கையான நீதி. நமக்கு தேவைக்கு அளவுக்கு பணம் இருந்ததுன்னா நமக்கு அது நல்ல விஷயங்களுக்கும் பயன்படும், நமக்கும் பயன்படும், நம்முடைய தேவைக்கு பயன்படும். ஆனால் அளவுக்கு மீறி பணம் வந்து விட்டது என்றால், நம்முடைய தேவைக்கு மீறி பணம் இருந்து விட்டால் நம்முடைய மனம் துர்மார்க்கத்தில் ஈடுபடும். அப்போ அந்த பணத்தை வந்து நல்ல வகையில் செலவு பண்ணணும்னு தோணவே தோணாது. அது தோன்றதுக்காக தான் இந்த மாதிரி சத்து விஷயங்களை படிப்பது, சத்து விஷயங்களை கேட்பது. அப்போ தான தர்மத்திலையும் அல்லது யாத்திரைகளில் அல்லது பகவானுடைய இதில் மனசை செலுத்துவோம். அப்படி இல்லாத விட்டால் அந்த அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பணம் நம்மை வேறு வழிக்கு இழுத்து சென்று விடும். இழுத்து சென்று இப்பொழுது இருக்கக்கூடிய நிம்மதியை அது கெடுத்துரும். அதான் ஒரு கவிஞன் எழுதினான், கையளவு காசு இருந்ததுன்னா நீ தான் அதற்கு எஜமான், கழுத்துக்கு மேலே காசு இருந்தால் அதுதான் உனக்கு எஜமான். அளவுக்கு அதிகமாக காசு இருந்ததுன்னா அது நம்மளை ஆட்சி பண்ணும், அது கண்ட வழிக்கெல்லாம் இழுத்துட்டு போகும் அந்த பணம். அளவோடு பணம் இருந்ததுன்னா அது நமக்கு தேவையானதுக்கு மாத்திரம்தான் அது செலவு பண்ண சொல்லும். உடனே இவர் அளவுக்கு அதிகமாக சேரிய பணத்தை வைத்து கொண்டு தான தர்மங்களை செய்ய ஆரம்பித்தார். இப்போ இது வரைக்கும் அவர் சந்தோஷமாக குடும்பம் நடத்தி கொண்டு பையனுக்கு பாக்கெட் மணி இப்படி 100 ரூபா, மனைவிக்கு கேட்குற உடைகளை வாங்கி கொடுக்கறது, அப்போலாம் ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் தான தர்மம் செய்ய ஆரம்பித்த உடனே அதுவும் தனக்கு வேணுங்கிற அளவுக்கு வைத்துக்கொண்டு எல்லாத்தையும் காலி பண்ணல. தன்னிடம் இருக்கக்கூடிய உபரியாக இருக்கக்கூடிய இது போருங்கிற அளவுக்கு மேலே இருக்கக்கூடிய பணத்தை இவர் தான தர்மம் பண்ண ஆரம்பித்தார். யோகிகளை கூப்பிட்டு சாப்பாடு போட ஆரம்பித்தார்.
சன்னியாசிகளை கூப்பிட்டார், பாகவத கோஷ்டியை கொண்டு பஜனை பண்ணி கொண்டு நமக்கு தேவையான பணம் வந்து விட்டது. இனிமேல் நமக்கு வாழ்க்கை நடத்துவதற்கு பாக்கி இருக்கிற காலத்துக்கு போகிறோம், குழந்தைகளுக்கும் போகிறோம். பாக்கி இருப்பதை சத்து விஷயங்கள்லேயும் நல்ல உணவு, 4 பேருக்கு சாப்பாடு கொடுக்கறது, உடை கொடுக்கறது, தேவையானவர்களுக்கு உதவி பண்ணுறது, இப்படி நிம்மதியாக கழிக்கலாம் என்ற உடனே குழந்தைகள்லாம் எதிரி ஆயிட்டாங்க. தந்தைக்கு கொடுத்த மரியாதை போயிடுத்து. தந்தையோட வாக்குவாதம் ஆரம்பித்து விட்டது. அப்பா ஏன்ப்பா இப்படி எல்லா காசையும் தானமும் தர்மமும் பண்ணி அழிக்கிறீங்க? எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு கிட்டத்தட்ட 10-20 வருஷமாக உழைத்து வியாபாரம் பண்ணி, அதில் நேர்மையாக வியாபாரம் பண்ணி சேர்த்த காசை ரோட்டில் போகிற வர்றவனுக்கெல்லாம் கொடுக்குறீங்களே, அவனால் நமக்கு என்ன பிரயோஜனம்? ராமான்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு போயிடுறான். நீங்கள் ஒரு சரியான எரிசவாயனாக இருக்கீங்களே, ஏமாந்த சோனகிரியாக இருக்கீங்களே, கேட்குறவனுக்கெல்லாம் அள்ளி கொடுக்குறீங்களே. நேற்று ஒருத்தன் வந்தான், என் பொண்ணு கல்யாணம் வச்சுருக்கேன்னு சொன்னான். உடனே கல்யாணத்துக்கு வேணுங்கிற பட்டு புடவைலாம் வாங்கி கொடுத்தீங்க. இன்னொருத்தன் வந்தான், என் பையனை படிக்க வைக்கிறேன்னா அவனுக்கு புஸ்தகம்லாம் வாங்கி கொடுத்தீங்க. அவன் சொல்கிறது உண்மையா பொய்யான்னு கூட ஆராயாமல் அத்தனை பேருக்கும் நீங்கள் உதவிகள்லாம் பண்ணுறீங்களே என்று கண்டிக்கிறான். இவர் அதெல்லாம் காதலையே போட்டுக்கல. பகவான் கொடுத்துருக்கான். அவர் சொன்ன வார்த்தை, பகவான் என்ன சோதிக்கிறான். இதுதான் நம்ம மனப்பான்மை நமக்கு வரணும். இது வர்றது ரொம்ப கஷ்டம். பகவான் நம்ம கஷ்டத்தை கொடுக்கும்போது பகவானை நினச்சிடுவோம். நமக்கு கஷ்டம் வரும்போது பகவானை நினைக்கணும்னு யாரும் சொல்லவே வேண்டாம். அது தன்னிச்சையாகவே வரும். பகவானை நினைப்போம். கஷ்டம் வரும்போது பெருமாளேன்னு வேண்டிடுவோம். நன்னா இருக்கும்போது அல்லது நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் பகவானை நினைப்போமானா கண்டிப்பாக நினைக்க மாட்டோம். 100% நமக்கு அப்போ அந்த நினைப்பே வராது. ஏதோ பொழுதுபோக்காக போய் கோயிலுக்கு போவோம், நல்லா உடை உடுத்திக்குவோம், கோயிலுக்கு போவோம், இங்கே தட்டில் ஒரு 100 ரூபாய் போடுவோம், ஊட்டியில் ஒரு 10-50 போடுவோமே தவிர ஆத்மார்த்தமாக நமக்கு பக்தி ஏற்படாது. அது ஏற்படுவதற்காகத்தான் நம்ம இந்த மாதிரி விஷயங்களை படிக்கிறது, கேட்குறது. நமக்கு பணமோ அல்லது வசதி பெருக பெருக நம்மகிட்ட வந்து முதல்ல விலகி போகிறது பெருமாள் தான் முதல்ல விலகுவார். அப்புறம் தான் சொந்த தேவையில்லாததெல்லாம் வந்து ஒட்டிக்கும், தேவையானதெல்லாம் விலகி போய்டும். நமக்கு நெருங்கிய சொந்தக்காரன் நம்மளுடைய வெல்விஷர் நம்ம விட்டு போயிடுவான். நம்ம தவறான வழியை படுத்தக்கூடியவன் தான் நம்ம கூட இருப்பான். அப்போ நம்ம வசதி வந்துருத்தோன்னா அப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும். இதை அவர் அந்த ஆத்ம விசாரம்ங்கிறது அதுதான். ஆத்ம விசாரம்னா உடனே ராமாயணத்தை படிக்கிறதோ மகாபாரதத்தை பேசுகிறதோ கிடையாது. நமக்குள்ளே இருக்கக்கூடிய பகவானை உணர்தல். பகவான் நம்மளை எதுக்கு படைச்சிருக்கான்? இப்போ பகவான் நமக்கு கூட கொடுக்குறான்னா அல்லது நமக்கு தேவைக்கு அதிகமாக கொடுக்குறான்னா பகவான் நம்மளை சோதிக்கிறான்னு அர்த்தம். நீங்கள் கஷ்டப்படுத்தினா தான் சோதனைன்னு கிடையாது. நமக்கு அளவுக்கு அதிகமாக கொடுத்தாலும் நம்முடைய தேவைக்கு அதிகமாக நம்மிடம் இருந்தாலும் அதுவும் ஒரு சோதனை தான், பகவான் வைக்கிற சோதனை. அதை நீ எப்படி பயன்படுத்துகிறேன்னு. அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா, பகவான் நமக்கு எல்லாவற்றையுமே இரவலாகத்தான் கொடுத்துருக்கான். நாம் நினச்சிருக்கோம் இதெல்லாம் பெர்மனெண்ட்டுன்னு. இதெல்லாம் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. மனைவியிலேருந்து, குழந்தையிலேருந்து, சொத்துலேருந்து, காசுலேருந்து, பணத்துலேருந்து நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை இரவல் தான். இந்த இரவல் கொடுத்ததை நாம் எப்படி வைத்து கொண்டு இருக்கிறோமோ அதை வைத்துக்கொண்டு நமக்கு பலன் கிடைக்கும். அது அழகாக கண்ணதாசன் தான், இரவல் தந்தவன் கேட்கின்றான், அதை இல்லை என்றால் அவன் விடுவானா, உறவை சொல்லி அழுவதனாலே உயிரை மீண்டும் தருவானா, கூக்குரலாலே கிடைக்காது, அது கோர்ட்டுக்கு போனால் ஜெயிக்காது, அந்த கோட்டையில் நுழைந்தால் திரும்பாது, போனால் போகட்டும் போட. அது சொல்லிட்டு அழகாக சொல்லுவான், நமக்கும் மேலே ஒருவனடா, அவன் நாளும் தெரிந்த கலைஞடா, தினம் நாடகமாடும் தலைவனடா,
போனால் போகட்டும் போட. கண்ணதாசனுடைய வார்த்தையெல்லாம் உயிருள்ள வார்த்தைகள். அதனால் இது நாம் அனுபவிக்கக்கூடிய அத்தனை வகையான சந்தோஷங்களும் நமக்கு இரவலாக கொடுக்கப்பட்டது. அந்த இரவலாக கொடுக்கப்பட்ட விஷயங்களை நாம் எப்படி அனுபவிக்கிறோம் என்பதுதான் பகவான் நமக்கு வைக்கக்கூடிய சோதனை. இதைத்தான் ஆத்ம விசாரம்னு பேர். நம்மிடம் அளவுக்கு அதிகமாக வந்ததுன்னா அதை எப்படி செலவு பண்ணணுங்கிறத பகவான் கொடுத்துட்டு வேடிக்கை பார்க்குறான். இவன் எப்படி பண்ணுறான்னு பார்ப்போம். மேற்கொண்டு கொடுப்பான். மேற்கொண்டு கொடுக்க நமக்கு மேற்கொண்டு சந்தோஷங்கள்லையும் இன்பங்கள்லையும் ஈடுபட்டதுன்னா அதுக்கு கடைசியில் ஒரு புல் ஸ்டாப் வைப்பான். அதே கொடுக்கக்கூடிய விஷயத்தை நாம் சந்தோஷமாக நல்ல விஷயங்களை செலவு பண்ணால் இன்னும் கொடுக்க அது மற்றவர்களுக்கு உதவிகரமாக இருக்கும், நம்ம வாழ்க்கை பிரயோஜனமாக இருக்கும். இது வர்றதுக்குத்தான் பேர் பக்தி ஞானம்னு பேர். உடனே ராமான்னு சொல்கிறதுனால ஞானமோ அல்லது அது ஒரு வழி தான், ஆனால் அதுதான் வழி இல்லை. இப்போ ஒரு செலவு பண்ண ஒரு பிள்ளைகளுக்கு நமக்கு எதிரி வேற எங்கேயும் கிடையாது. உட்பகைன்னு சொன்னான். நமக்கு 6 பகைவர்கள் இருப்பார்கள் எப்போவுமே. அந்த 6 பகைங்கிறது எப்படின்னு கேட்டால், காம, குரோத, லோப, மோக, மதமாச்சரியங்கள்னு பேர். இது பேரும் 6 பகைவர்கள். இது உள்பகைவர்கள். காமம் மனசில் வந்துடும். காமம்னா எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம், ஆசைன்னு எடுத்துக்கலாம், மற்ற இதாமல் எடுத்துக்கலாம். குரோதம் தேவையில்லாத பகை வரும். லோபம் வரும். கையில் காசு இருக்கும்போது தான் கஞ்சத்தனம் வரும். காசு இல்லாதப்போ நல்லா செலவு பண்ணுவான், கடன் வாங்கியாது. காசு வந்த உடனே ஐயோ இனிமேல் கிடைக்காது, இது நமக்கு கிடைச்சிருக்கு, இதை மிச்சம் பண்ணணும்னு லோபம், தேவையானது செலவு பண்ண மாட்டான். அப்புறம் மோகம், நம்மளுடைய மனசில் கண்ட மோகம் வரும். மதம்னா 2 அர்த்தம். ஒரு வெறி, யானைக்கு மதம் பிடிச்சிருக்குன்னு சொல்லணும். அப்புறம் ஆச்சரியங்கள், பல்வேறு வித்தியாசங்கள். அவன் உயர்ந்தவன், நான் தாழ்ந்தவன், அவன் மோசமானவன், இந்த மாதிரி எண்ணங்கள். இந்த 6 பகைவர்கள் உள்பகைவர்கள். இது உள்ளே இருந்துகிட்டே நம்மளை ஆட்டி வைக்கும். வெளிப்பகைவர்கள் கேட்க வேண்டாம். நண்பர்கள் வடிவில் வருவாங்க, மனைவி வடிவில் வருவாங்க, குழந்தைகள் வடிவில் வருவாங்க, யார் வடிவில் வேணாலும் வரலாம். இப்போ இந்த 6 பகைவர்களையும் வெல்வதற்கு நம்ம என்ன பண்ணணும்னா, அன்பு, ஆதரவு, வாத்சல்யம் இவைகளால் நிறைந்திருக்க வேண்டிய நம்ம மனசில் அன்பு வரணும், வாத்சல்யம் வரணும், இரக்கம் வரணும். இதெல்லாம் வந்துருத்துனா இந்த பகைவர்களை வெல்லலாம். இப்போ இவர் இவருடைய பிள்ளைகளெல்லாம் இவரை நேற்று வரை பாராட்டி இவருக்காக எல்லா செலவுகளும் செய்தப்போ பாராட்டின அதே குழந்தைகள் இதே பாக்கெட் பண்ணி 100 ரூபா தான் இவனுக்கு கொடுப்பாரு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், தர்மத்துக்கு 5 ரூபா செலவு பண்ணுவார். இவன் இந்த 100 ரூபாயை வாங்கி கொண்டு ஏன் இந்த 5 ரூபாயை செலவு பண்ணுறேன்னு கேட்பான். அதே மாதிரி மனைவி, அதே மாதிரி எல்லாருமே. இப்பொழுது இவர் அதை பற்றியெல்லாம் கவலைப்படலை. இதெல்லாம் பகவானுடைய சோதனை, இதெல்லாம் சகஜம், நான் பண்ணுறதை பண்ணுறேன்னு இவர் பாட்டுக்கு தொடர்ந்து தற்காரியங்களை பண்ணிகிட்டே இருக்கார். உனக்கு கோபம் வந்துருத்தோம் இந்த பிள்ளைகளுக்கு. என்ன பண்ண முடியும், அப்பாவாச்சு, அவர் தான் சொத்தெல்லாம் வச்சுருக்கார், கஷ்டப்பட்டு சேகரித்து தான் அவர் கொடுக்குறாரு. கொடுக்காதேன்னு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிற, என்ன சரியான இழிச்சி வாயை நான் வச்சுருக்கியேப்பா. ராமான்னு சொல்கிறான், அவனுக்கு போய் சாப்பாடு போட்டு வேஷ்டி வாங்கி கொடுத்து எல்லாம் பண்ணுறேன், எல்லோரையும் சோம்பேறி ஆக்குறேன். வியாபாரம் நல்லா வியாபாரம் நடந்துட்டு இருக்கும்போது அதை மூடிட்டு இப்படி யாராவது பைத்தியக்காரத்தனை உனக்கு பைத்தியம் பிடிச்சிருத்தோ. பக்தியும் ஒரு பைத்தியம்தான். அதனால தான் சொன்னான், ஆசையை யாருமீன் ஈசனோடாயினும் ஆசையை யாருமீன்னார். உனக்கு முத்தி போச்சு பைத்தியம். இப்படி யாராவது பண்ணுவானா? நல்ல வியாபாரம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய கடையில் ஊரில் பூரா எல்லோரும் உனக்கு நல்ல பேர், எல்லோரும் வருந்தி உன் கடைக்கு வந்து வியாபாரத்தை பார்த்து கொண்டார்கள்.
நீ என்னன்னா அப்படி எல்லோரும் கடை நஷ்டத்தில் உள்ளவன் கடையை மூடுவான், லாபத்தில் உள்ளவன் எவனாவது மூடுவானா? அதுவும் கிரகஸ்தாஸ்தர் இப்போ பட்டணத்தார் பெரிய கோடீஸ்வரன் ஒரே நாளில் எல்லாத்தையும் ஒருத்தர் காதற்ற ஊசியும் வராது காணும் கடவுளிக்கேன்னு சன்னியாசாவே போயிட்டார். அது ரொம்ப ஈஸி. ஆனால் கிரகஸ்தாஸ்திரமத்தில் இருந்து கொண்டு நீ இருக்கக்கூடிய பணம் போதும்னு சொல்லி தர்மத்தில் போட்டு உன்னுடைய பணத்தை போட்டு இறக்கிறியேன்னு சொல்லி பார்த்தார்கள். இவர் திருந்தலை, நேராக அரசன்ட்ட போயிட்டாங்க. ஏன்னா அடுத்த நீதிமன்றத்துக்கு போனால் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இவருடைய சொத்து, இவருடைய உழைப்பு. நேராக அரசன்ட்ட போனார்கள். அரசன்ட்ட போய் இவர்கள், ஆனால் கெட்டிக்கார பையங்க, ஏன்னா நல்லா படித்தவர்கள், நல்ல இது. இவர்கள் வாதம் வைக்கிறார்கள். எங்கள் அப்பா இப்படி காசெல்லாம் வாரி இறக்கிறாரு, கஷ்டப்பட்டு சேர்த்தது, வியாபாரம் நடக்க வேண்டிய நேரத்தில் அரசன் என்ன கணக்கு பண்ணுவான்? ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தான்னா அவனால் நமக்கு நல்ல வரி கட்டுவான், நல்ல லாபம் கிடைக்கும், அரசுக்கு கஜானா நிரம்பும். அப்படிப்பட்டவன் கடையை மூடிட்டு போனான்னா விடுவானா அரசன்? ஆமாம், அந்த ஆளுக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல இருக்குது, சரி உங்கள் அப்பாவை கூப்பிட்டு விடு சொல்லி சிப்பந்திகளை அனுப்புகிறான். காவலர்கள் அழைத்து கொண்டு வருகிறார்கள் ஜெயவந்த தேவரை. ஜெயவந்த தேவர் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அரசனுக்கு ஒரு பிரமிப்பாக இருக்குது. நீங்கள் ஒரு உண்மையை சொல்கிறேன், நம்ம காலத்திலேயே சொல்கிறேன். எம்ஜிஆர் ரொம்ப வயசானதுக்கப்புறம் தான் அவர் பெரிய நடிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்புகள்லாம் கிடைச்ச. 40 வயசு 50 வயசுக்கு மேலே தான் அவர் நல்ல உயர்ந்த நிலைக்கு வந்தார். ஆனால் நடிகர்கள்லேயே எல்லாருமே எம்ஜிஆர் அழகு என்று சொல்லுவார்கள். 50-60 வயசில் நடிக்கும்போது கூட அவர் தான் இளைஞராகவும் கதாநாயகனும் நடித்தார். ஏன்னு கேட்டால், ஒரு தர்மம் பண்ணக்கூடிய மனசு வந்ததுன்னா, தர்மம் பண்ணினான்னா, தர்மம் பண்ணி அவனுக்கு ஒரு முகத்தில் ஒரு தேஜஸ் வந்துடும், இளமை இருக்கும் மனசில். ஏன்னா நம்ம வாழ்கிறது அர்த்தத்தோடு வாழ்கிறோம், அடுத்தவனுக்கு உதவி செய்து வாழ்கிறோங்கிற எண்ணம் வந்தாவே உடம்பும் மனசும் இளமையாக இருக்கும். நாம் தான் சேர்க்கணும், நாம் நல்லா இருக்கணும், நம்மளுடைய குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம இன்னும் 10 வீடு வாங்கணும், 10 சொத்து சேர்க்கணுங்கிற எண்ணம் வந்துடுறான். அப்போ நீ ஏழைன்னு அர்த்தம். எவ்வளோ சொத்து இருந்தாலும் நீ ஏழை தான். உன்னுடைய மனசில் வறட்சியாக இருக்கும், இன்னும் போதாதுன்னே சொல்லி கொண்டு இருக்கும். அப்போது ஒரு இடத்துல நாம் நம்ம நிறுத்திக்கிறோம். அதுக்கு நான் அழகாக ஒரு இது சொல்வேன், கண்டெய்ன்மெண்ட் அண்ட் கன்வின்ஸ்மெண்ட் வில் லீட் ஏ பீஸ்ஃபுல் லைஃப். இந்த 2 இருக்கணும். நமக்கு கண்டெய்ன்மெண்ட் இருக்கணும், இது போருங்கிற நிலவு வரணும். நமக்கு கிடைத்ததை வைத்து திருப்தி அடையக்கூடிய கன்வின்ஸ்மெண்ட் இருக்கணும். நம்மளை விட கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்கான். நமக்கு இருக்கக்கூடிய செல்வம், நமக்கு இருக்கக்கூடிய பகவான் கொடுத்த பாக்கியம் ஜாஸ்தி. நாம் அனுபவித்து கொண்டு இருப்பது நம்முடைய தகுதிக்கு மேலே பகவான் கொடுத்துருக்கான், நமக்கு தேவையளவுக்கு கொடுத்துருக்காங்கிற எந்த நிலைமையில் இருந்தாலும் நம்ம கன்வின்ஸ் பண்ணிட்டோன்னா வாழ்க்கை நல்லாயிருக்கும். அதே மாதிரி நமக்கு பகவான் நிறைய கொடுத்தான்னா இதுக்கு மேலே உள்ளது நமக்கு தேவையில்லை, இதுக்கு மேலே நம்ம வச்சுட்டு இருந்தோன்னா இது நமக்கு சுமையாக மாறும். அதனால் இந்த சுமையை இறக்கணும், அதை ஏதாவது தர்மம் பண்ணணும், நல்ல காரியங்களுக்கு செலவு பண்ணணும்னு நினச்சிட்டா நம்ம லைஃப் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அழகாக தூங்கலாம், வேணுங்கிற அளவு சாப்பிட்லாம், அழகாக தூங்கலாம், நோய் நொடி இல்லாமல் வாழலாம். இதுதான் வாழ்க்கை தத்துவம். இதை உணராமல் நம்ம மேற்கொண்டு சேர்க்கணும், இன்னும் நம்ம பேரனுக்கு சேர்க்கணும், பேரனுக்கு சேர்க்கணும், 3வது தலைமுறைக்கு சேர்க்கணும்னு நினைக்க நம்முடைய மனசில் ஒரு வறட்சி இருந்து கொண்டே இருக்கும். அது நம்மை தகாத பாதைக்கு இழுத்துரும். இந்த அரசனானவன் இவர் பார்த்த உடனே, இவருடைய தேஜஸை பார்த்த உடனே ஆச்சரியம் ஏற்படுகிறது. உடனே கேட்குறான், உன்னுடைய குழந்தைகள்லாம் இப்படி உன் மேலே புகார் சொல்லுதேன்னு. இவர் கேட்கணுமா? இவருக்கு இந்த சொத்து சுகம் இந்த விஷயத்தை பற்றி பேசினாவே அவருக்கு அருவருப்பாக இருக்கும். ஏன்னா போருங்கிற அளவுக்கு பணம் சேர்த்துட்டாரு, அவர் நிறைவு பெற்ற வாழ்க்கையை அடைஞ்சிட்டார். அதனால் இவர் ஆத்ம விசாரத்தை பற்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டார். நாமெல்லாம் அந்த பூமிக்கு வந்ததே இது அப்படி இப்படின்னு எண்ணத்தை கொண்டு வந்தோம், எதை கொண்டு போக போகிறோம், நம்ம வரும்போது வெறுங்கையோடு தான் வந்தோம்,
இப்போ நம்ம கை நிறைய நமக்கு சொத்து காசு பணம் எல்லாம் வந்து விட்டது. போகும்போது இதை நான் எடுத்துக்கொண்டு போகிறதில்லை. அதனால் ஒரு தேவையான அளவுக்கு என்னுடைய குழந்தைகளுக்கும் என்னுடைய மனைவிக்கும் வைத்து விட்டு பாக்கியெல்லாம் நான் தர்மம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவர் ஆத்ம விசாரமாக பேச ஆரம்பிச்சிட்டார். இது என்னென்னா, அரசனுக்கு ஆத்ம விசாரம் ஆகாது. ஏன்னா அவன் மேற்கொண்டு தன்னுடைய நாட்டை விஸ்தீரணம் பண்ணணும், தன்னுடைய செல்வாக்கை உயர்த்தணும்னு இருக்கக்கூடியவர் தான் அரசன். அவன் இது போரும்னு நினச்சிட்டான்னா அரசனால் ஆள முடியாது. உடனே அவன் முடிவுக்கு வந்துட்டான், சரி இவருக்கு பைத்தியம் பிடிச்சிருத்து, ஒரு சரியான வைத்தியம் பண்ணணும், இவரை கையை காலை கட்டி சிறையில் போட்டுடுங்க, ஒரு வாரம் வச்சுருந்து பார்த்துட்டு அடுத்த வாரம் மரண தண்டனை கொடுத்துருவோம். இந்த பிள்ளைகளெல்லாம் நல்ல கெட்டிக்கார பிள்ளைகளாக இருக்குது, நல்ல வியாபாரம் நுணுக்கம் தெரிஞ்ச பிள்ளைகளாக இருக்குது, இருக்கக்கூடிய சொத்தை வைத்துக்கொண்டு இதுகள் வியாபாரத்தை தொடங்கி நல்லா பெருக்கி கொண்டு நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அரசன் உத்தரவு போட்டான். இப்போ இந்த பிள்ளைகளுக்கெல்லாம் ஐயும் உடலை காலம் உடல் ரெண்டாவது அப்பாவை புத்தி சொல்லி அரசன் திருத்தி அனுப்புவான்னு பார்த்தா ஏதோ ஒரு தப்பு பண்ணவனுக்கு தண்டனை கொடுக்குற மாதிரி நம்ம அப்பாவை ஜெயிலில் போட்டானே, போட்டு விட்டு மரண தண்டனையும் கொடுத்து விட்டாரே. ஏன்னா நீ இங்கே பூமியில் இருக்கிறது வேஸ்ட்டு, இருக்கிற காசையும் காலி பண்ணிவிட்டு நல்லா நடக்கக்கூடிய வியாபாரத்தையும் நடக்காமல் பார்க்குறதுக்கு உன் பிள்ளைகள்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு நீ பாட்டு நிம்மதியாக ஓய்வு எடுத்தேன்னா பிள்ளைகளாக வியாபாரம் பார்த்து பிழைச்சிக்கும். அதையும் முடியாமல் வியாபாரத்தையும் நடத்த விடாமல் இப்படி பூட்டி கொண்டு இருக்கிற சொத்து போகிறோம்ங்கிறியே அப்படின்னு சொல்லிவிட்டு இவர் சொன்ன உடனே இந்த பிள்ளைகளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன ஆனால் அரச கட்டளை சொல்லிட்டார் ராஜா. இவரை சிறைக்குள்ளே இவர் சிறைக்குள்ளே போகணும்னா ரொம்ப சந்தோஷமாக உள்ளே போகிறார், கையை காலை கட்டி. அவர் இருக்கக்கூடிய சிறை எப்படிப்பட்டதுன்னு கேட்டால் தெரியும். அந்த காலத்தில் சிறைங்கிறது சந்தோஷமாக இருக்காது, உள்ளே போகிறோம் துர்நாத்தமும் ருசி இல்லாத உணவும். அதே சந்தோஷமாக பகவான் அன்றைக்கி நல்லா கொடுத்தாரு, நல்லா இருந்தோம், இன்றைக்கி பகவான் இங்கே கொடுத்துருக்காரு இருப்போம் அப்படி ஏற்றுக்கொண்டு அழகாக இங்கே நாமாவை சொல்லிக்கொண்டு அவர் பாட்டுக்கு இருக்கார் நிஷ்டையில். அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சிறைக்குள்ளே போட்டோன்னு வெளியில் இருந்தாலாவது இந்த குழந்தைகள் மற்ற விஷயங்களை பேசிகிட்டு இருக்கோம், இங்கே சிறைக்குள்ளே ஏகாந்தமாக இருக்கலாம், நம்மளை சிறைக்குள்ளே போட்டோன்னு சதா சர்வகாலமும் பகவானை நினச்சி நம்ம பாட்டுக்கு இருக்கலாம்னு உள்ளே போயிட்டார். இந்த சாப்பாடெல்லாம் போட்டு கொஞ்ச நாள் ஆகிவிட்டது. இவரை ஒரு வாரம் ஆகிவிட்டது. இவர்கிட்ட போய் கேட்குறாங்க அரசன் கூப்பிட்டு, என்ன புத்தி வந்ததா உனக்கு அப்படிங்கிற. புதுசாக வர்றதுக்கு என்ன இருக்குது, அதே புத்தி தான் அப்படின்னு ஒரு மறுபடியும் ஆத்ம விசாரத்தையே பேசுகிறார். ராஜா கோபம் வந்தது. என்ன நான் உனக்கு தண்டனை கொடுக்கணும்னு கொடுத்தா நீ மாறுற மாதிரி தெரியலையே, மறுபடியும் போய் வியாபாரத்தை பார்த்து எனக்கு கட்ட வேண்டிய வரியெல்லாம் கட்டி நீங்கள் சந்தோஷமாக உன் குழந்தைகளே சந்தோஷமாக வச்சுட்டு இருப்பேன்னு பார்த்தா நீ திருந்துற மாதிரி தெரியல, நீ இன்னும் வாழ்ந்து கொண்டு இருந்தேன்னா எல்லா காசையும் காலி பண்ணிவிட்டு. ஏன்னா அரசனை விட இவனுக்கு பேராகிடுது. ஏன்னா இவர் தான தர்மம்லாம் நிறைய பண்ண உடனே என்ன ஆகிடும், அரசனை விட இவருக்கு ஜனங்கள்லாம் இவரை பாராட்ட ஆரம்பிச்சுடுத்து. உடனே கோணிக்கோயிலை கட்டி கொண்டே அங்கே ஊரில் இருக்கக்கூடிய ஊருக்கு ஒதுக்குப்புறமாக இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் தூக்கி போட்டுடு என்று இவரை கோணிப்பையில் கட்டி சிப்பந்திகள் தூக்கிட்டு போகிறாங்க. ஊரே அந்த அரசனை தூற்றுகிறது. என்ன ராஜா வேறு ஒருத்தன் தர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கான், அவன் பாட்டுக்கு அவனுடைய வேலையை பார்த்து கொண்டு தர்ம காரியங்களை ஏற்படுத்தி கொண்டு சதா காலம் பகவானையே சேவித்து கொண்டு இருக்கிறவன இப்படி இந்த ராஜா இப்படி பண்ணிவிட்டானே என்றால் ராஜாவை விட இவனை பாராட்ட ஆரம்பிச்சுட்டுக்க ஜனங்கள்லாம். என்ன நல்லது செஞ்சால் அதுவே சில பேருக்கு வைத்தறிச்சலாக இருக்கும். சில பேர் என்னென்னு தானும் செய்ய மாட்டான், செஞ்சவனை 4 பேர் பாராட்டினா அது அவனுக்கு பொறுக்காது. இது ஒரு உலகத்தில் இது ஒரு சகஜமான விஷயம். நான் ஒரு தர்மம் பண்ண மாட்டேன், இன்னொருத்தன் தர்மம் பண்ணான்னா அவன் பேரை கெடுக்கிறதுக்கு என்னென்ன சொல்லுவான், அவனுக்கு என்ன எப்படியோ பணம் வருது அதனால் செலவு பண்ணுறான் அப்படின்னு நம்ம குறை சொல்லுவோம். இல்லாட்டி அவனுடைய பேரை கெடுக்கிறதுக்கு நம்ம என்னென்ன உண்டோ அதெல்லாம் பண்ணுவோம். அதேமாரி ஒருத்தன் சத்தியமாக உண்மையை பேசிக்கிட்டு ஒருத்தன் நடந்தான்னா அவனை ஒன்று பைத்தியக்காரன்னு கேலி பண்ணுவோம், அல்லது அவன் சொல்கிறதுல ஏதாவது ஒரு குத்தம் கண்டுபிடிச்சி அவனை பற்றி குறை சொல்ல ஆரம்பிச்சிருவோம். இது நம்முடைய வழக்கம்.
நல்லவனாக நம்ம வாழ விடவே மாட்டோம். கெட்டவனாக இருக்கிறவனை பற்றி பேசுறதுக்கு பயப்படுவோம். அவனை பற்றி பேசினா நம்ம ஏதாவது பண்ணிவிடுவான். அதனால் கெட்டவனாக துன்மார்க்கனாக ஒருத்தன் தானே அவனை பற்றி தப்பாக கூட பேச மாட்டோம். தப்பாகவே தெரிஞ்சால் கூட அவனை பற்றி பேச பயப்படுவோம். நல்லவனாக ஒருத்தன் இருந்தானே அவனை பற்றி இல்லாத அபக்கியாதியெல்லாம் சொல்லுவோம். அவனை பற்றி அவதூறுகள் எல்லாம் நல்லா சொல்லுவோம். அந்த தைரியமாக சொல்லுவோம். ஏன்னா அவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான். ஆகவே ஜனங்களெல்லாம் தூற்றி கொண்டு இருக்கிறது. காவலாளிகள் இவர் எந்த விஷயமும் இல்லை, உள்ள தியானத்தில் உட்காந்துட்டார். அதுக்கு ஒன்றும் தெரியல. அவர் பாட்டுக்கு நிஷ்டையில் பெருமாளோட ஐக்கியமாயிட்டார். எதுனாலும் சரி எல்லாம் பகவான் விட்ட வழி. அன்றைக்கி காசு கொடுத்தார், சந்தோஷமாக இருந்தோம். இன்றைக்கி பகவான் எனக்கு ஒரு சோதனையை அவர் ஏதோ பண்ணுறார், ரைட்டு. இந்த நிலைமையிலேயே நம்ம இப்படியே இப்போவும் நினைப்போன்னு நினைத்து கொண்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். மூட்டையில் கட்டி கொண்டு அந்த குளத்துலையோ அல்லது இதுலேயோ போட்டார்கள், ஆற்றுலையோ போட்டு விட்டு இவர்கள் திரும்பலான்னு பார்க்கும்போது இந்த போட்டது தண்ணிக்குள்ளே போய் முங்கினது மேலே வந்தது. அந்த கோணிப்பா சாக்கு. உங்களுக்கு ஆச்சரியம், என்னடா மிதக்கிறது? எப்படியுமே ஏதாவது ஒரு கல்லை கட்டி உள்ளே போட்டால் அது உள்ளே போயிடும். உள்ளே போய் அமுங்கி அது அப்படியே போயிடும். இது என்ன என்றால் மிதந்து கொண்டு இவர்கள் எங்கேருந்து போட்டார்களோ அந்த இடத்துக்கே வந்தது அந்த கோணிப்பை. இது எப்படி வரும் என்று பார்த்தா, அந்த கோணிப்பையாவது கரை ஒதுங்கி கீழே என்னென்னா ஒரு பெரிய ஆமை, கூர்மாவதாரம். அந்த ஆமையானது பொன்னிறத்தில் மின்னருது, தக்க 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 தக்கன்னு. உடனே இவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. நேராக அரசன்ட்ட போயிட்டாங்க. ராஜா ராஜா, இப்படி நாங்கள் போட்டோம், அது தண்ணிக்குள்ளே முங்கினுது. ஒரு 5 நிமிஷம் பார்த்துருவோம் வருதான்னு பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் அந்த யாரோ தூக்கி கொண்டு வருவது மாதிரி தூக்கிட்டு வந்து கரை ஒதுங்கினுது. கரையில் வந்து தள்ளி விட்டு கரையில் தள்ளிட்டு இந்த கோணிச்சாக்கை அது ஒரு பெரிய ஆமையானது தன்னுடைய முதுகு ஓட்டில் இதை தாங்கி கொண்டு வந்து கரையில் தள்ளிவிட்டு அந்த ஆமை தண்ணிக்குள்ளே போயிடுத்து. அது தங்க நிறத்தில் ஜொலிக்கிறது. அரசனுக்கு ஆச்சரியம். இந்த பிள்ளைகளுக்கும் எல்லாம் பரவிடுத்து. எல்லாரும் கூடி வந்து அங்கே அந்த சாக்கை பிரித்தால் இவர் உள்ளே அப்படியே சாக்குக்குள்ளே கட்டினா எப்படி ஆகும்? கையை காலை கட்டி உள்ளே விட்டா படுத்த மணிக்கு இருப்போம், அல்லது நிலை குழஞ்சி போயிருப்போம். அவர் அழகாக நிஷ்டையில் ஒன்றுமே நடந்து தெரியாமல் தியானத்தில் ராமநாமாவையோ நித்தியோ சொல்லிக்கொண்டு அவர் அப்படியே நிஷ்டையில் உட்கார்ந்துட்டுருக்கார் உள்ள. எல்லாருக்கும் தெரியும் ஒரு சாதாரண மனுஷன்தான். அவர் ஒன்றும் பெரிய ஞானியோ அஷ்டமா சித்திகள் வந்தவர் கிடையாது. அதாவது பகவானுடைய இதில் நம்ம ஈடுபட்டுட்டோன்னா நமக்கு எது நடக்குதுன்னு நமக்கே தெரியாது. அது அப்புறம் பகவான் பார்த்துக்குவான். நம்முடைய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது நம்முடைய எந்த இதுவும் நமக்கு பாதிக்காது. அதான் சர்வதர்மான் பரித்தியக்ஷம் ஆயேகம் சரணம் பிரஜானா. நீ எல்லாத்தையும் என்னிடம் சரணாகதி மட்டும் நீ நிம்மதியாயிரு, உனக்கு ஒரு கவலையும் கிடையாது. உன்னுடைய சொத்து சுகம் ஆஸ்தி கேஸ்தி சந்தோஷம் நல்லது கெட்டது எல்லாவற்றையும் என்னிடம். அதான் காயேன வாச்சா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனாவா பிரகிருத்தே சுவாவா கரோமி யச்ச சகலம் பரஸ்மை நாராயணாயிது சமர்ப்பயாமி. என்னுடைய இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்கள் ஆசை அபிலாட்சைகள் எல்லாத்தையும் உன்னுடைய திருப்பாதங்களில் ஒப்படைச்சிட்டு நான் என்னுடைய வேலையை பார்த்துட்டுருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீ தான் பொறுப்பு. நான் சந்தோஷமாக இருக்கேனா அது நீ விதித்தது, கஷ்டப்படுறேன்னா அதுவும் நீ கொடுத்தது. அதனால் இது எதுவுமே நம்மளோட ஒட்டாது. நம்ம உடம்புல எண்ணெய் தட வேண்டியது மாதிரி இந்த பக்திங்கிற கோட்டு. நமக்கு பெரிய அளவுக்கு மீறின சந்தோஷம் வந்தாலும் நம்மளை அது பாதிக்காது. அளவுக்கு மீறின கஷ்டம் வந்தாலும் அதுவும் நம்மகிட்ட ஒட்டாது.
அதுவும் பகவானுடைய திருவுள்ளம்னு ஏற்றுக்கிறோம். அதுக்குத்தான் இந்த பக்தி ஞான மார்க்கங்கள். மற்றபடி ராமா ராமான்னு சொன்னேன், அதை பண்ணேன், இதை பண்ணேன், கோயிலுக்கு போனேன், பூஜை பண்ணேன், அதெல்லாம் வெளிப்புறத்துக்கு. நமக்கு ஆத்மாவுக்குள்ளே, நம்ம மனசுக்குள்ளே இந்த எண்ணங்கள் வந்துருத்துனா வாழ்க்கை முழுவதும் சந்தோஷமாக இருக்கும். உடனே இவர் அப்படி உட்கார்ந்திருந்த உடனே பார்த்த உடனே அரசன் தன்னுடைய தவறுக்கு வருந்துகிறான். அவரை கட்டெல்லாம் அவுத்து விட்டு எல்லா ஜனங்களும் அவரை வணங்குகிறார்கள். பிள்ளைகள் தன்னுடைய தவறை உணர்ந்து, அப்பா நாங்கள் தவறு செய்து விட்டோம் வருந்துகிறார்கள். அவர் அப்பவும் பிள்ளைகள்கிட்ட கண்டிக்கவோ அல்லது வருத்தப்படவோ சந்தோஷப்படவோ இல்லை. இதுவும் பகவானுடைய லீலைகள் அப்படின்னு அவருக்கு எதுவுமே தெரியாது. உடனே இதுவும் பகவானுடைய லீலை என்று ஏற்றுக்கொள்கிறார். உடனே அவரை மறுபடியும் அழைத்து கொண்டு தன்னுடைய காலத்தை பெருமாளுடன் நினைத்து கொண்டு பெருமாளுடைய அதே இதில் ஏற்பட்டு தன்னுடைய காலத்தை நிறைவு செய்கிறார் என்பதோடு இதில் என்ன ஜெயவந்த தேவர் நம்ம ஒரு சின்ன நிகழ்வு தான், அது நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது. இவர் பெரிய ஞானிங்கிற சொல்கிற அளவுக்கு பெரிய அளவு நிறைய உபன்யாசங்களோ நிறைய புஸ்தகங்கள் எழுதலை. பகவான் அவருக்கு பெரிய அளவில் லீலைகள் செய்தார், அப்படி பண்ணார் இப்படி பண்ணார்னு சொல்லலை. பகவான் காட்சி கொடுத்தாருன்னெல்லாம் கிடையாது. பகவான் எந்த ரூபத்தில் வேண்டுமானாலும் உதவி செய்வார் என்பதை நமக்கு நிலைநாட்டுவதற்காக இவருடைய சரிதம் நமக்கு. இன்னொன்று, இவர் பிறந்த ஊரோ இல்லை இந்த ஊரில் வாழ்ந்தார் இந்த தெருவில் வாழ்ந்தாருங்கிற குறிப்பு நமக்கு கிடைக்கல. ஆனால் இப்படி ஒருத்தர் வாழ்ந்தார் என்பது பேசப்படுகிறது. பல ஞானிகளுடைய பூர்வீகமோ அல்லது, ஏன்னா அவர்கள்லாம் சொத்து பணத்தை சேர்த்து வைத்து பட்டயம் எழுதி வைத்து நான் தான் இங்கே இந்த இடத்துல வாழ்ந்தேன் இந்த இடத்துல வாழ்ந்தேன்கிறதுக்கு உண்டான குறிப்புகளை வைத்து விட்டு போவதில்லை. இருந்தார்கள் அனுப்பித்து இப்படி ஒருத்தர் இருந்தாருங்கிற பேச்சோடு போகணும். இப்போ ஹரிச்சந்திரன் பற்றி நமக்கு என்ன குறிப்பு கிடைக்கிது? அவன் வாழ்ந்த அரண்மனை நமக்கு தெரியுமா? ஹரிச்சந்திரன் வாழ்ந்தான்னு தெரியும். எங்கே வாழ்ந்தான், எந்த ஊரில் வாழ்ந்தான், எப்படி வாழ்ந்தான், எவ்வளோ வீடு இருந்தது, எத்தனை சொத்து இருந்தது, எந்த அரண்மனை ஆண்டான், அவர்களுடைய செயல்கள் தான் பேசப்படுமே தவிர அவர்களுடைய சொத்துக்களோ அவர்களுடைய நினைவுகளோ பெரிய அளவில் இருக்காது. அப்படி சில மகான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். சில பேர் மகான்கள் எதுவுமே இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையவே ஒரு பாடமாக நம்ம கொடுத்துட்டு போயிடுவார்கள். அந்த வகையில் ஜெயவந்தர் தேவருடைய ஒரு சாதாரண வியாபாரியாக இருந்து கொண்டு ஆத்ம ஞானம் பெற்று பகவானுடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகி ஒரு மகான்களுடைய வரிசையில் இடம்பெற்ற ஜெயவந்த தேவருடைய சரிதத்தை நாமும் அனுபவித்தோம் என்றை கூறி, இவர்களுடைய வாழ்க்கை சரிதங்களெல்லாம் நமக்கு ஒரு பாடமாக நமக்கு அமையும் என்றாலே நாமும் ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு இறையருள் பெற வேண்டும் என்று வேண்டி நிறைவு செய்கிறேன். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராமராம். சத்குரு மகராஜ் கி ஜெய, ஆஞ்சநேய மூர்த்தி கி ஜெய. அறியாத பிள்ளைகளோம் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீரி அருளாத இறைவான் இதாராய் பறையலோரம் பாவாய். இற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமே அவம் உனக்கே நாம் ஆட்செய்வோம். மற்ற நம் காமங்கள் மாற்றையிலோர் எம்பாவாய். செங்கன் திருமுகத்து செல்வத் திருமாலால் எங்கும் திருவருள் பற்றி என்பொருவர் எம்பாவாய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா ஹரி கோவிந்தா.